இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நீங்க திறமையானவராக தெரிகிறீர்கள், ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. சில பேர் பார்க்க நல்ல கெட்டித்தனம் உள்ளவங்களா தெரிவாங்க, ஆனா ஒரு வேலையை கொடுத்தா செய்ய தெரியாம இருக்கு. அவ என்ன சொல்லுவோம்? You seem clever, but you aren't really. You seem clever, but you aren't really. இங்கு aren't or are not அப்படின்னு அழுத்தி சொல்லக்கூடாது. aren't என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. You seem clever, but you aren't really. You seem clever, but you aren't really. ஒரு கேர்ளை பார்க்குறீங்க, ஹெல்ப்ஃபுல்லான ஆளா தெரியறா, உதவி செய்வோ போல, ஆனா உண்மையில அவ அப்படி இல்லை. எப்படி சொல்லுவோம்? She seems helpful, but she isn't really. She seems helpful, but she isn't really. அவனை பார்த்தா பணக்காரன் மாதிரி தெரியுது, ஆனா நிஜத்துல அவன் அப்படி இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. He seems rich, but he isn't really. He seems rich, but he isn't really. He seems rich, but he isn't really. அவளை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. She looks very miserable. She looks very miserable. Say again. She looks very miserable. அப்போ அவளை பார்த்தா அப்பாவியா இருக்கு. எப்படி சொல்வோம்? She looks innocent. She looks innocent. இதுவே அவளை பார்க்க ஒரு தேவதை போல இருக்கிறாள். எப்படி சொல்லலாம்? She looks like an angel. She looks like an angel. எங்கூட சொல்லி பாருங்க. She looks like an angel. அவளை பார்த்தா பொம்மை போல இருக்கிறாள். She looks like a doll. She looks like a doll. அவளை பார்த்தா இளவரசி மாதிரி தெரிகிறாள். She looks like a princess. She looks like a princess. அவளை பார்த்தா ராணி மாதிரி தெரிகிறாள். நீங்களே சொல்லுங்க. Well done. She looks like a queen. அவங்க எல்லாருமே அங்க போனாங்க. அவங்க எல்லாரும் எப்படி சொல்வோம்? All of them. All of them went there. போனாங்க, நடைபெற்று முடிந்த செயல். All of them went there. Say again. All of them went there. அவங்க யாருமே அங்க போகல. இங்க நெகட்டிவ் வேர்ப் பயன்படுத்த வேண்டுமா? தேவையில்லை. பயன்படுத்தாமலே நாங்க சொல்லலாம். எப்படி? நேற்று பார்த்த நாங்கள் no one, none, nowhere இது போல சொற்களில் பொருத்தமானதை பாவித்தீர்களானால் நீங்க நெகட்டிவ் வினைச்சொல் பயன்படுத்த தேவையில்லை. None of them went there. Very simple. எல்லாரும் சேர்ந்து எங்க சொல்லுங்க. None of them went there. மீண்டும் ஒரு முறை சொல். Say it once again. Say it once again. மறுபடி சொல். Say again. மீண்டும் ஒரு முறை சொல். Say it once again. நீ திரும்ப வராதே. சில பேர் வந்து நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்க என்ன சொல்லுவோம்? நீ திரும்ப வராத. Don't come back. Don't come back. பணம் பணம்ன்ற அலையிறான். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பணம் தான். பணம் முக்கியமானதுதான், ஆனா பணம் பணம் என்ற அலைய கூடாது. அப்ப என்ன சொல்லுவோம்? யாராவது ஒன்றுக்காக ரொம்ப அலைஞ்சா, அதாவது a strong desire, அதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? crave. 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 He craves for money. ஏன் craves and s பாவித்தோம்? He singular, அதனால s form verb வேணும். He craves
for money. இதுவே அவள் பணம் பணம் என்று அலைகிறாள். She craves for money. அவள் தங்கம் தங்கம் என்று அலைகிறாள் நகைக்காக. She craves for gold. அவன் கடை சாப்பாட்டு கண்டே அலைகிறான். நீங்க வீட்டை எவ்வளவு டேஸ்டியா சமைச்சாலும் கடை சாப்பாட்டு கண்டே அலைகிறான். எப்படி சொல்லுவீங்க? He craves for fast food. He craves for fast food. அவர்கள் சிக்கன் பிரியாணி கண்டே அலைகிறார்கள். எங்க போனாலும் என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி. எப்படி சொல்வோம்? They crave. they என்பது பன்மை. அப்போ S form verb தேவையாங்களுக்கு இல்லை. They crave for chicken biryani. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They crave for chicken biryani. பிள்ளைகள் ஐஸ்கிரீமுக்காக அலைகிறார்கள். எப்படி சொல்வீங்க? Children crave for ice cream. Children crave for ice cream. என்னுடைய பிள்ளை அல்லது அவளுடைய பிள்ளை. My child or her child. ஒருமை singular என்ன பாவிக்க வேணும்? Very good. Craves. My child craves for ice cream. பணம் பணம் என்று அலையாதே. Don't crave for money. Don't crave for money. எனக்கு என்னவோ அவ உன்னை ஏமாத்திரலாம்னு தோணுது. நீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க, அவ ஏமாத்திருவா போல தெரியுது. எப்படி சொல்லுவீங்க? தோணுது. I sense that. I sense that. She may cheat you. I sense that. She may cheat you. அதை எனக்கு பிடிச்சிருக்கு. இது உங்க எல்லாருக்குமே சொல்ல தெரியும். எல்லாருமே என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I like it. I like it. எனக்கு அதை பிடிக்கல. Very simple. எல்லாரும் சொல்லுங்க. Very good. I don't like it. I don't like it. இப்போ உங்களுக்கான நேரம். சாப்பாடு சாப்பாடு என்று அலையாதே. எனக்கு என்னவோ அவன் உன்னை ஏமாத்தி விட்டான் என்று தோன்றது. விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.